Assalamu alaikum. Welcome to Shamshad Mamma Cooking Channel. Hi viewers, எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? என் பேர் ஷம்ஷாத் ஃபாத்திமா. This video especially dedicated to my Tamil viewers. இனிமேல் எல்லா குக்கிங் வீடியோஸ் தமிழ் அண்ட் உருதுல வரும் இன்ஷால்லா. Actually, I am from Urdu speaking family. My mother tongue Urdu. My birthplace Tamil Nadu. Naturally, all my friends, colleagues, neighbors, Tamil speaking. On high request of my friends, neighbors, colleagues, இனிமேல் என்னோட குக்கிங் வீடியோஸ் தமிழ் அண்டு உருதுல வரும் இன்ஷால்லா. பட் எனக்கு அவ்வளோ பியூர் தமிழெல்லாம் வராது. எனிஹவ் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் ஒன்லி ஃபார் யூ. மை ஃபேமிலி ஃபேவரேட் தனியாத்தூள் மசாலா பவுடர், மேஜிக் பவுடர் சொல்லுவோம் நாங்கள். எல்லா கிரேவிலையும் யூஸ் ஆகும். சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நல்ல வெயிலில் காஞ்சது மல்லி 1 கிலோ, துவரம் பருப்பு 100 கிராம், தூர் தால், கடலைப்பருப்பு சன்னா தால் 100 கிராம், மிளகு பிளாக் பெப்பர் 100 கிராம், ஜீரகம் கியூமன் சீட் 100 கிராம், கடுகு மஸ்டர்ட் 25 கிராம், அரிசி இனி பிராண்ட் 25 கிராம், வெந்தயம் 50 கிராம், ஃபெனுக்ரீக், காஞ்ச இஞ்சி ட்ரை ஜிஞ்சர் 25 கிராம், பெருங்காயம் 10 கிராம். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே சமயம் நீங்கள் வெளியில் வாங்குறது மல்லிப்பொடியும் வீட்டில் தயார் பண்ணுறது மல்லிப்பொடியும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் வெளியிலே வாங்க மாட்டீங்க. நான் ஒரு ஹெவி பாட்டம் ஸ்டீல் பேன் எடுத்துக்கிறேன். அதில் எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்டீல் கடாய், நான்ஸ்டிக் கடாய், அலுமினியம் கடாயில் கூட ரோஸ்ட் பண்ணலாம். யூ ஆர் யுவர் ஓன் பாஸ், யுவர் கிச்சன் பாஸ், வாட் எவர் யூ லைக் யூ கேன் டூ. பாருங்க, லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. தனியாத்தூள் அரைக்கணும் பெரிய வேலை கிடையாது. சும்மா கொஞ்சம் வெயிலில் காஞ்சி வைக்கணும். ஏன்னா வெயிலில் வச்சா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். ஏன்னா ஸ்டீல் பேன்னு பயங்கரமாக சூடாகிடும். அதனால லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் அதே பேனில் மல்லி ஆட் பண்ண போகிறேன். மல்லி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மல்லி ஆல்ரெடி நான் வெயிலே நல்லா காய வச்சிட்டேன். மல்லி மிளகாய் எப்போவுமே அரைக்கணுன்னா வெயிலே கொஞ்சம் காய வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளாக நல்லாயிருக்கும். தனியாக நாங்கள் வெளியில் மெஷினில் கொடுத்து கிரைண்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவல் நாங்கள் இந்தியன் ரெசிபியில் நிறைய தனியாத்தூள் யூஸ் பண்ணுறோம். அதோட பெனிஃபிட் நான் லாஸ்ட்டில் சொல்வேன். இந்த மிக்ஸ் தனியாத்தூள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் இதுக்கு மேஜிக் பவுடர் சொல்லுவாங்க. இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் மை பிகினர்ஸ்க்காக போட்டுக்கிறோம். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, see you again.